கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமண் அளவாகவும் இருக்கட்டும். ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இனி நம்ம பேச போற டாபிக் வந்து மால்டீவ்ஸ் இந்தியாவோட பிரச்சனை வந்து இன்னும் முடியல, அடுத்தடுத்து வந்து போயிட்டே தான் இருக்கு. ஸோ அதை பத்தி தான் இனி நம்ம வந்து பேச போறோம். அண்ட் பேசுறதுக்கு முன்னாடி அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஓகேங்களா? ஸோ பொங்கல் அப்படின்னு வரும்போது கண்டினியூவா 4 days லீவு, ஜாலியா ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர், செலிப்ரேஷன் மூடு, ஃபெஸ்டிவல் மூட். ஸோ சூப்பராக வந்து எல்லாருமே வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பீங்க நம்புறேன். அண்ட் ஒன்ஸ் அகைன் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஸோ வாங்க டாபிக் உள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ரீகேப் பார்ப்போம். சோஃபார் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 மினிஸ்டர்ஸ், மால்டீவ்ஸ்ல இருக்கிற 3 மினிஸ்டர்ஸ் இந்தியாவுடைய நம்ம பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை வந்து தரைக்குறைவா வந்து பேசுறாங்க. உடனே அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியர்கள் எல்லாருமே வந்து பாய்காட் மால்டீவ்ஸ், நம்ம உட்பட எல்லாருமே சேர்ந்து பாய்காட் மால்டீவ்ஸ் அப்படிங்கிற ஒரு குரலை வந்து எழுப்பணும். அண்ட் மோஸ்ட்லி டூரிசம், மால்டீவ்ஸோட டூரிசம் அப்படின்னு வரும்போது இந்தியாவுடைய பங்கு தான் அதிகமா இருக்கு அப்படிங்கிறத எல்லாத்தையும் கிட்டத்தட்ட 1/3 ஆஃப் டூரிஸ்ட், அங்க வர டூரிஸ்ட்ல 1/3 வந்து இந்தியால இருந்து போகிற இந்தியர்கள் தான் அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் எல்லாத்துக்கும் மேல மோடி அவர்கள் லட்சத்தீவுல போயிட்டு போஸ்ட் பண்ண போட்டோஸ், எக்ஸ் தளத்துல போஸ்ட் பண்ண போட்டோஸ் எல்லாமே வந்து வைரல் ஆகுது. அண்ட் அதுக்கு அடுத்துதான் இவங்க 3 பேர், மால்டீவ்ஸ்ல இருக்கிற 3 மினிஸ்டர்ஸ் வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் அவர்களை வந்து தப்பா பேசுறாங்க அப்படின்னு தெரிஞ்சதும் அங்க இருக்கிற மால்டீவ்ஸ் கவர்மெண்ட் அவங்க 3 பேரை வந்து சஸ்பெண்டும் பண்றாங்க. அண்ட் சஸ்பெண்ட் பண்ணது மட்டும் இல்லாம அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த விஷயம் வந்து கவர்மெண்ட்ல இருந்து அபிஷியலா சொல்லப்பட்ட விஷயம் இல்லை, அது அவங்களுடைய தனி பேச்சு, தனி சுதந்திரம் அப்படின்ற மாதிரி சொல்லி இதுக்கும் அவங்க பேசினதுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவங்க சொல்றாங்க. மால்டீவ்ஸோட டோட்டல் பாப்புலேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 5.25 லட்சம் பேர், 5.25 lakh people மால்டீவ்ஸோடைய பாப்புலேஷன். அண்ட் இத்தனை வருஷமா இந்தியாவை தான் அதிகமாக டிபெண்ட் பண்ணியிருந்தாங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட்லயா இருக்கட்டும், எஜுகேஷனா இருக்கட்டும், என்டர்டைன்மெண்ட்ல இருக்கட்டும். என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு வரும்போது மூவிஸ், தியேட்டர்ஸ் அப்படின்னு போகும்போது மோஸ்ட்லி அவங்க பார்க்குற மூவிஸ் பார்த்தீங்கன்னா பாலிவுட் மூவிஸ் நிறையவே வந்து பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அங்க இருக்கிற டூரிஸ்ட் ஏஜென்ட் என்ன சொல்றாங்கன்னா, இந்த சம்பவம் நடந்த அப்புறம் பெரிய லெவல்ல சேஞ்ச் இல்லைனாலும் இப்ப ஸ்லோவா வந்து ஒரு மந்த நிலை அப்படிங்கிறது டூரிசம், மால்டீவ்ஸ் டூரிசம்ல வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. டூரிஸ்ட் நிறைய ரூம்ஸ்லாம் இப்போதைக்கு ரூம்ஸ் எதுவும் கேன்சல் ஆகல, பட் ஃபர்தரா இவ்வளவு % ரூம்ஸ் வந்து புக் ஆகும் அப்படின்னு நினைக்கும் போது அது எல்லாமே ரொம்ப மந்தமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அண்ட் கேப்ஸ் புக்கிங்ல இருந்து, ஹோட்டல் புக்கிங்ஸ்ல இருந்து, ரூம்ஸ் புக்கிங்ல இருந்து எல்லாமே வந்து ஒரு மந்தமான ஒரு நிலையை வந்து நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சைனா, ஸோ மால்டீவ்ஸோடைய பிரசிடென்ட் மெய்சு என்ன பண்றாரு, சைனாக்கு போறாரு. சைனாக்கு போயிட்டு அங்க இருக்கிற பீப்புள் எல்லாருமே நீங்க மால்டீவ்ஸ்க்கு வாங்க அப்படின்ற மாதிரி வெல்கம் பண்றாரு. மால்டீவ்ஸ் வந்து நீங்க டூரிசம் வாங்க அப்படின்ற மாதிரி. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, போஸ்ட் கோவிட், ப்ரீ கோவிடுக்கு முன்னாடி மால்டீவ்ஸோட டூரிசம்ல அதிகபட்சமா வந்தவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சைனா தான் அப்படின்ற மாதிரி மெய்சு அவர்கள் சொல்றாங்க. அவர் அதை மட்டும் சொன்னது இல்லாம, சைனா வந்து கோவிட் டைமுக்கு முன்னாடி வரைக்கும் மால்டீவ்ஸ்ல மோஸ்ட் விசிட்டட் பீப்புள் ஃப்ரம் ஒன் கண்ட்ரி அப்படின்னு பார்த்தா சைனாவா இருந்தாங்க. அண்ட் டியூ டு பிரைஸ் ஹைக், சைனால இருந்து மால்டீவ்ஸ் வந்து டிக்கெட் பிரைஸ் ஹைக் எல்லாமே ஆனதுனால அவங்களாம் வரத்துக்கு வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருந்து. அந்த எல்லாத்துக்கும் மேல அனைத்து இந்திய வியாபாரி கூட்டமைப்பு சங்கம், ஓகேங்களா? ஸோ இந்தியாவில் இருக்கிற மோஸ்ட்லி நிறைய சங்கங்கள் இருக்கு, அதுல அனைத்து இந்திய வியாபாரி கூட்டமைப்பு சங்கம் வந்து மால்டீவ்ஸ்க்கு நாங்கள் ஃபுட்ஸ் எதுவும் ப்ரொவைட் பண்ண மாட்டோம், இங்க இருந்து எந்த ஒரு இதுவுமே நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க வந்து சொல்லிடுவாங்க. கிட்டத்தட்ட 33,000 34,000 இந்தியன்ஸ் வந்து இந்த எக்ஸ்போர்ட் ரிலேட்டடா வந்து மால்டீவ்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறதால இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து அங்க இருக்கிற அவங்களை வந்து பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ட்ராவர்சியும் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் எல்லாத்துக்கும் முடியும். அண்ட் பிக்கஸ்ட் ஷாக் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் மேல ஸ்டில் மெய்சு அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கிற ட்ரூப்ஸ், இந்தியன் ட்ரூப்ஸ், நீங்க வந்து மார்ச்ல ஒரு குறிப்பிட்ட டேட் சொல்லி அந்த டேட்குள்ள நீங்க எல்லாருமே வந்து உங்களுடைய ஒர்க்கை ரிசைன் பண்ணி நீங்க அங்கிருந்து போயிடுங்க, ரிலீவ் ஆயிடுங்க, மால்டீவ்ஸ் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவர் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, we may be small but that doesn't give you the license to bully us அப்படின்ற மாதிரி சொல்லி, நாங்க சின்ன நாடு தான், பட் அதுக்காக நீங்க வந்து ஆக்கிரமிக்கலாம் அப்படின்ற மாதிரி எதுவும் நாங்க வந்து லைசன்ஸ் கொடுக்கல, நாங்க எங்களை பாத்துக்கிறோம், நீங்க இங்க இருந்து போங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து அவரு சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. இந்த எல்லாத்துக்கும் மேல 2023ல லாஸ்ட் இயர்ல டூரிசம், மால்டீவ்ஸோட டூரிசம்ல இந்தியன்ஸ் போன அக்கௌண்ட் எவ்வளவு தெரியுங்களா, கிட்டத்தட்ட
11.42%. ஓகேங்களா, 11.42% ஆஃப் இந்தியன் டூரிசம்ல டோட்டலா இப்போ இந்தியாவில் டூரிசம் இருக்கு பாத்தீங்களா, அதுல 11.42% டூரிசம் வந்து மால்தீவ்ஸ்க்கு விசிட் பண்ணிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 18 லட்சம் பேர் வந்து மால்தீவ்ஸை போயிட்டு பார்த்துட்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் செகண்ட் யார் இருக்காங்க பாத்தீங்கன்னா ரஷ்யா இருக்காங்க. ரஷ்யா வந்து 11.1%, இந்தியா வந்து 11.42% அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. அண்ட் அடுத்து நிறைய கண்ட்ரிஸ், நெய்பரிங் கண்ட்ரி அப்படின்னு வரும்போது மால்தீவ்ஸ், ஸ்ரீலங்கா, நேபாள், பூட்டான், அப்புறம் வந்து துபாய், இப்படி இருக்கிற நெய்பரிங் கண்ட்ரீஸ்ல ஒரு மேஜர் ரெவென்யூ அவங்களுக்கு டூரிசம் வருது அப்படின்னா அதுக்கு முக்கியமான பங்கு இந்தியன்ஸோட பங்கு தான் அதிகமா இருக்கு அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. அண்ட் எல்லாத்துக்கும் மேல ஒரு 20 கீ அக்ரிமெண்ட் சைனா கிட்ட மால்தீவ்ஸ் வந்து போட்டிருக்காங்க அப்படிங்கிறதும் ஒரு விஷயம் அப்படிங்கிறத நீங்க உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். அண்ட் ஸ்டில் த இஷ்யூ இஸ் கோயிங் அப்படின்னும் போது ஓகே, டூரிசம் அப்படின்னு வரும்போது நம்ம கிட்ட இருக்கிற, நம்ம ஆல்ரெடி பேசின விஷயம் தான், நம்ம கிட்ட இருக்கிற டூரிசம் நம்ம டெவலப் பண்ணாலே we can enjoy everything அப்படின்னே சொல்லலாம். எல்லா ரிசோர்ஸஸும் நம்ம கண்ட்ரிலேயே இருக்கு. ஓகேங்களா, இந்த உலகத்துல ஒரு சின்ன கண்ட்ரி, அந்த சின்ன கண்ட்ரி உலக லெவல்ல இந்தியா வந்து ஒரு கண்ட்ரி கரெக்டுங்களா, அந்த கண்ட்ரிலேயே எல்லா ரிசோர்ஸும் இருக்கு அப்படின்னும் போது why should not we utilize our resources? ஸோ நம்ம கிட்ட இருக்கிற ரிசோர்ஸை யூஸ் பண்ணாலே நம்மளுடைய பொருளாதாரத்தையும் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இன்னைக்கு நான் தான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். அண்ட் அஃப்கோர்ஸ் எல்லாத்துக்கும் மேல உங்களுடைய ஏரியால நீங்க இருக்கிற லொகேஷன்ல எது வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கு, எது வந்து ரொம்ப பழமையான விஷயமா இருக்கும். சில விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப பழமையா இருக்கும், பட் அது வந்து வேர்ல்ட் லெவல்ல எக்ஸ்போஸ் ஆயிருக்காது. அதெல்லாம் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுங்க, அதெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. இப்போ நீங்க வந்து சோசியல் மீடியா அப்படிங்கிறது பயங்கரமான ஒரு ட்ரெண்டா இருக்கிற ஒரு விஷயம். இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், யூடியூபா இருக்கட்டும், எல்லாத்தையுமே அவங்க வந்து ஜஸ்ட் போஸ்ட் த வீடியோஸ். நம்ம அதுக்குன்னு போகணும் இல்லை கரெக்டுங்களா. ஸோ அந்த பக்கம் எப்பயும் போகிறோம், திடீர்னு ஒரு விஷயம் பார்க்கணும், அது என்ன அப்படின்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போடுங்க. ஸோ அது வந்து நம்ம கிட்ட இருக்கிற டூரிசம் வந்து இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணும் அப்படிங்கிறத ஏதாவது ஒன்று. நம்மளுடைய டூரிசம் இம்ப்ரூவ் ஆகும், நம்மளுடைய எக்கனாமியும் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னும் போது நம்ம ஏன் அதை பண்ணக்கூடாது அப்படிங்கிறத எங்க பிகஸ்ட் கொஸ்டின் இருக்கு. எல்லாத்துக்கும் மேலே இன்னைக்கு தான் உங்ககிட்ட சொல்றேன். அஃப்கோர்ஸ் எல்லாத்துக்கு மேலே இந்த வீடியோ தான் ஒரு நாலேஜ் ஷேர் இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச்.